நீதானே சித்திரகுப்தா? ஆம் பிரபு. இவன் தானே? ஆம் பிரபு. இவன் ஆயுட்காலம் முடிந்து விட்டதா? முடியும் தரலாம் பிரபு. இவன் பெயர் என்ன? இவனுடைய வயது என்ன? 7 கல்ல வயசாவது இன்னும் தூங்குறியா? எழுறா. மாமா 100 வருஷம் நல்லா இருப்பா. வேலைக்கு போயிட்டு சித்திரகுப்தா, இவன் உயிர் எப்படி பறி போக வேண்டும்? இதோ பார்க்கிறேன் பிரபு. இவன் உயிர் வாகன விதிப்படி பறி போக வேண்டும் பிரபு. அதுவும் இன்று மாலை 7:30 மணிக்குள் போக வேண்டும். சரி, ஆகட்டும், போ. ஹலோ, சொல்றா மச்சான், நான் வேலையாகிறேன், சாயந்தரமா வரேன். தம்பி ஸ்டாண்ட் எடுப்பா. என்ன மச்சான் பண்றீங்க? மச்சான் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நின்னு. ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளமெல்லாம் வாங்கி சரக்கெல்லாம் வாங்கி குத்துக்கிற வந்து ஒரு கட்டிங் கிட்டிங் சாப்பிட்டு போறது. இல்ல மச்சான், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். மச்சான் இன்னொரு நாள் பாத்துக்கலாம்டா. சரிடா சரிடா வரேன்டா. உயிரை எடுத்து விட்டீர்களா பிரபு? நான் என்னென்னமோ செய்து பார்த்தேன் சித்திரகுப்தா, அவன் உயிரை என்னால் எடுக்க முடியவில்லை. முதலில் தலைக்கவசத்தை மறந்தான், அதிலிருந்து தப்பித்தான். பின்பு வண்டியின் ஆதாரத்தை எடுக்க மறந்தான், அதிலும் தப்பித்தான். தொலைபேசி அழைக்க வந்த போதும் வாகனத்தை நிறுத்தி பேசினான். வாகனத்தை சரியான வேகத்தில் ஓட்டினான். கடைசியில் மது அருந்துவான் என்று நினைத்தேன், அதிலும் தப்பித்தான். அவன் பெற்றோரின் ஆசீர்வாதம் அவனை காப்பாற்றியது. அவன் தீர்ப்பை மாற்றி எழுதிவிடு சித்திரகுப்தா. கைவர்கள் வாழும் இந்நாட்டில் இவனை போன்ற ஒரு நல்லவன் வாழ்ந்து போகட்டுமே. சாலை என்பது நேர்மையில்லா நீதிமன்றம். இங்கே குற்றவாளிகள் தப்பிக்கிறார்கள், ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த நிலையை மாற்ற அனைவரின் கூட்டு முயற்சியே தேவை.